அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும், மார்க்கெட் உயர்வதற்கான 5 காரணங்கள் பற்றியும், தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றியும் பார்ப்போம். மார்ச் 5ஆம் தேதி இன்று வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 740.30 புள்ளிகள் உயர்ந்து 73,730.23 ஆகவும், நிப்டி 254.65 புள்ளிகள் உயர்ந்து 22,337.30 ஆகவும், நிப்டி பேங்க் 244.75 புள்ளிகள் உயர்ந்து 48,489.95 ஆகவும், நிப்டி ஐடி 795.35 புள்ளிகள் உயர்ந்து 38,072.30 ஆகவும் இருந்தது. பிஎஸ்சி மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் தலா 5% உயர்ந்தன. நிப்டியில் அடானி போர்ட்ஸ், டாடா ஸ்டீல், அடானி என்டர்பிரைசஸ், எம்என்எம் மற்றும் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் டாப் கெய்னர் ஆகவும், பஜாஜ் ஃபைனான்ஸ், இண்டோஸ் இன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மற்றும் கிரேசிம் டாப் லூசர் ஆகவும் இருந்தன. 10 நாட்களுக்கு பிறகு தலால் தெருவில் காளையின் ஆதிக்கம். மார்ச் 5ஆம் தேதி பெஞ்ச்மார்க் குறியீடுகள் கூர்மையாக உயர்ந்தன. 10 நாள் சரிவை இன்று முறியடித்தன. முதலீட்டிற்கு ஏற்ற வேல்யூவான பங்குகளை வாங்குதல் மற்றும் ஆசிய சந்தைகளின் ஏற்றம் ஆகையால் முதலீட்டாளர்களின் உணர்வை தூண்டியது. இந்த ஏற்றத்திற்கு 5 காரணங்கள் கூறப்படுகிறது. முதலாவது காரணமாக உலகளாவிய விற்பனையை தூண்டிய சில வரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் தளர்த்தக்கூடும் என்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் சுட்டிக்காட்டியதே சந்தை ஏற்றத்திற்கு முக்கிய உந்துதலாக இருந்தது. வட அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் மெக்சிகன் மற்றும் கனேடிய பொருட்கள் மீதான வரிகளை குறைப்பதற்கான வழியை புதன்கிழமை அமெரிக்கா அறிவிக்கக்கூடும் என்று லுட்னிக் சூசனமாக கூறினர். வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நெகிழ்வாக வைத்திருக்கும் வகையில் வரிகள் அளவிடப்பட்ட முறையில் சரி செய்யப்படும் என்று கூறினர். இரண்டாவது காரணமாக ஆசிய சந்தைகளிலிருந்து கிடைத்த நேர்மறையான காரணங்களால் நம் சந்தைகள் ஏற்றத்திற்கு வழிவகுத்தன. அமெரிக்காவுடனான வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் சீனா புதிய ஊக்க நடவடிக்கைகளை உறுதியளித்ததால் ஹாங்காங்கின் ஹாங்சென் குறியீடு கிட்டத்தட்ட 2% உயர்ந்தது. ஜப்பானின் நிக்கே குறியீடும் உயர்ந்து வர்த்தகமானதை அடுத்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மேலும் அதிகரித்தது. மூன்றாவது காரணமாக நிப்டி மிட் கேப் 100 மற்றும் ஸ்மால் கேப் 100 குறியீடுகள் கிட்டத்தட்ட 2% உயர்ந்து சமீபத்திய சரிவிலிருந்து மீண்டன. இந்த கூர்மையான திருத்தத்தை தொடர்ந்து பரந்த சந்தையில் பல பங்குகள் நல்ல மதிப்பீடுகளை எட்டியதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர். சமீபத்திய விற்பனை பல ஆதரவு நிலைமைகளை மீறியது. ஆனால் சந்தையில் அதிகமாக விற்கப்பட்ட நிலைமைகள் வாங்கும் வாய்ப்புகளை வழங்கின. இது குறுகிய கால ஏற்றத்திற்கு வழிவகுத்தது என்று ஏஞ்சல் ஒன்னின் ஆய்வாளர் ராஜேஷ் போசலே ராய்டரிடம் தெரிவித்தார். இருப்பினும் உலகளாவிய வர்த்தக கொள்கைகள் மீதான நிச்சயமற்ற தன்மை குறுகிய காலத்தில் முதலீட்டாளர்களை விளிம்பில் வைத்திருக்க கூடும் என்று அவர் எச்சரித்தார். நான்காவது காரணம் ப்ளூ சிப் பங்குகளான டாடா ஸ்டீல், அதானி போர்ட், டிசிஎஸ் உள்ளிட்ட லார்ஜ் கேப் பங்குகள் வலுவான வாங்கும் ஆர்வத்தை கண்டன. 4% வரை அதிகரித்தன. சமீபத்திய திருத்தத்திற்கு பிறகு பல உயர்தர பங்குகள் ஒப்பீட்டளவில் மலிவாகிவிட்டன. இதனால் முதலீட்டாளர்கள் குறைந்த விலையில் பங்குகளை குவிக்க துவங்கினர் என்று சந்தை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினர். கனடா, மெக்சிகோ மற்றும் சீனா மீதான வரி அறிவிப்பை தொடர்ந்து உலகளாவிய விற்பனை இருந்த போதிலும் இந்திய சந்தைகள் ஆசிய சந்தைகளை விட சிறப்பாக இருந்தன. கடந்த நாட்களில் கடுமையான விற்பனை அழுத்தத்தில் இருந்த ஸ்மால் கேப் பங்குகள் கூர்மையான உயர்வை கண்டன. அதே நேரத்தில் மிட் கேப் பங்குகள் மீதான லாபத்தை பதிவு செய்தன என்று சந்தை நிபுணர் கூறினார். ஐந்தாவது காரணமாக சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா மீது அமெரிக்கா அதிக வரிகளை விதிப்பது இந்திய ஏற்றுமதியாளர்கள் தங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க அதிபர்
டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது பதவி காலத்தில் சீன பொருட்களுக்கு அதிக வரிகளை விதித்த போது இந்தியா பெரிய லாபத்தை பெற்றது. இது விவசாயம், பொறியியல், இயந்திர கருவிகள், ஆடைகள், ஜவுளி, ரசாயனங்கள் மற்றும் தோல் போன்ற துறைகளில் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும் என்று ஏற்றுமதி அமைப்பின் தலைவர் PTIயிடம் கூறினார். இந்த 5 காரணங்களால் சந்தை மீண்டது. இருப்பினும் இந்த மீட்சி ஊக்கமளிக்கவில்லை என்று சந்தை ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். உலகளாவிய சந்தைகளில் இருந்து எந்த ஆதரவும் இல்லாவிட்டால் அவர்கள் மனநிலையை மோசமாக்கி இருக்கலாம். இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8065ஆகவும் வெள்ளி 1 கிராம் 107ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.